ஸோ ஆக்சுவலாக வந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து லாங் வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு ரொம்ப தீர்மானமாக இருந்தேன். பிகாஸ் எனக்கு அது சுத்தமாக டைமும் இல்லை அண்ட் உட்காந்து எடிட் எல்லாம் பண்ணுறதுக்கு நேரமும் கிடையாது. ஸோ பட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நான் வந்து போட்டேன். ரெண்டே விஷயம் சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, எனக்கு ரொம்ப பாதரிங்காக இருக்குது. மேபி இது வந்து யாராவது பார்த்தாங்கன்னா கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இந்த திவாகர்னு ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருக்குது இல்லைங்களா. எனக்கு இப்போ தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு. நான் கலாட்டாவோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அவங்க வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு வரும். அப்படி தான் வந்து இந்த வீடியோஸ் நான் வந்து கிளிக் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் திறந்தா ஃபுல்லாக வந்து இந்த மனுஷனோட வீடியோஸ் தான். ஐயோ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ இரிட்டேட்டிங். ஓகே, ரெண்டு விஷயம். ஒன்று வந்து ஆஸ் எ மீடியா பர்சன்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து எல்லாரையும் வந்து இதே ஆளை வந்து இந்த நல்லா ஃபேமில் இருக்கும்போது கூப்பிட்டு உட்கார வச்சு பெரிய ஆள் ஆக்கினதும் நீங்கள் தான். இப்போ வந்து அவங்கள கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறதும் நீங்கள் தான். ஸோ உங்களுக்குள்ளேயே நிறைய கான்ட்ரடிக்ட் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆளுங்களை வளர்க்குறதே ரொம்ப தப்பு. ஓகே, ஈஸ் அ நார்சிஸ்ட். ஓகேங்களா, பயங்கரமாக ஈஸ் வெரி அப்சஸ்ட். அதாவது வந்து பர்சனலாக ரொம்ப அப்சஸ்ட் ஆகிருக்காப்புல. அவரை பற்றி அவருக்கு பயங்கரமான ஒரு தாட்டு. அதோட வெளிப்பாடு தான் வந்து எல்லாரையும் வந்து தரக்குறைவாக நினச்சிட்டு எல்லாரையும் கீழேயாக வச்சுட்டு நான் தான் கிரேட்டு, நான் தான் எல்லாமே. ஹாஸ் அ மென்டல் இல்னஸ் இருக்குது, மென்டல் இஷ்யூஸ் இருக்குது, ஹேவ் லாட் ஆஃப் சைக்காட்டிக் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஈஸ் அ நார்சிஸ்ட் சிம்பிளாக. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை தயவுசெய்து கூப்பிட்டு உங்கள் சேனல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக போய் முடியும். எவ்வளோ பேர் டேலண்ட்ஸ் இருக்காங்க அங்கே வெளியில், சான்ஸ் கிடைக்காம அவங்களெல்லாம் கூப்பிட்டு வளர்த்து விடுங்களேன், ஒரு 2-3 பேர். ஓகே, நீங்கள் வந்து எதுக்காக பண்ணுறீங்கிறது தெரியும். ஃபுல்லாக கமர்ஷியலைஸ்டாக பண்ணணும் உங்கள் சேனலுக்காக. அண்ட் அகெயின் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து இவங்களை கூப்பிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ கடவுளே என்னத்தை தான் பண்ணுறதோ தெரில. அதாவது வந்து குழந்தைங்க அதுங்கெல்லாம் அது யாரை கூப்பிட்டு நீங்கள் பண்ணாலும் தி கெட்ஸ் எக்ஸைட்டட். நீங்கள் வந்து குழந்தைங்கள பே பண்ணி இன்ஸ்டியூட்டை தான் நான் வந்து ப்ளேம் பண்ணுவேன். யூ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. யங்கர் ஜென்ரேஷன்ஸ்க்கு எந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும், யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு பொறுப்பு சுத்தமாக கொஞ்சம் கூட கிடையாது. அதனால தான் இந்த மாதிரி பர்சன்லாம் வந்து தன்னை ரொம்ப வந்து பயங்கரமான ஒரு ஆளு நினச்சி பேசிகிட்ருக்காங்க. அதாவது மற்றவங்க வந்து சொல்கிறது வந்து தே திங்கிங் தட் பயங்கர பெரிய ஆளான்னு. அப்படி கிடையாது. தெர் ஆர் சம்திங் தட் யூ ஹாவ் டு செல்ஃப் ரியலைஸ். ஓகேங்களா, அது பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் கை ஹீ ஹாவ் டு கோ டு த டாக்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆளுங்க நிறையா இருக்கிறாங்க நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு. ஸோ வளர்த்து விடாதீங்க ப்ளீஸ். அண்ட்